அப்போ எந்திரிச்சாச்சு. சரிப்பா, என்ன ஏதோ சவுண்டு கேட்குது. ஆனால் மழை பெய்யுது. ஆஹா, இந்த கேமில் மழையை பார்த்தே பல வருஷம் ஆச்சே. வெளில போய் பார்க்க வேண்டியதான். என்ன இப்படி பெய்யுது? இதெல்லாம் பண்ண முடியாது. மாடிக்கு போய் டிவியை போட்டுட்டு சுட சுட பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமே. சரி போவோம். ஆனால் அங்கே நம்ம ஃப்ரெண்டு தானே போகிறது. நண்பா. என்னப்பா வேலைக்கு போகலையா நீ இன்னைக்கு? ஆமாம், வேலைக்கு வேறு போகணும்ல. கீழே குதி. வேகமாக போய் நம்ம பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓடுறா ஓடுறா ஓடுறா. ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையாகி முடியுமே. ஆல்ரெடி 2 மாதமாக போகல. பிஸி பத்திரமா வீட்டை பார்த்துக்க. இந்த ஓட்ட ட்ரௌசர் ஓட்ட பண்ணி என்ன போட்டு எங்கே போறீங்க? சாரி, போய் மாற்றிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே குளிச்சுருவான். குதிரா கைப்புள்ள. இந்த ஸ்விம்மிங் பூலில் இந்த கேமை ஆரம்பித்த புதுசில் போட்டது. இப்போ தான் 2 மாதமா ஒரு நிறையா வாரம் போகலாம். வாரம் போயிடுச்சு. இப்போ தான் போட்டிருக்கோம். சரி, முதல்ல போய் ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் இது பண்ணுவான். நண்பா, நீ என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா? போயிடுவான், கவலையே படாத. இவன் எப்போ நம்ம வேலையை விட்டு தூக்குவாங்களான்னே இருப்பான். சரி, முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். இதுதான் நம்ம யூனிஃபார்மு. அப்புறம் பேண்ட்டு, இதுதான் நம்ம பேண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸிட் பண்ணிட்டு நேராக போக வேண்டியதான். கீழே குதிக்க வேண்டியதான். குதிச்சிட்றா கைப்புள்ள டஜக். வந்தாச்சு. எங்கே பைக்கை காணும்? அங்கே இருக்கா? வாங்க போவோம். பிஸி, அப்போ சொன்னதுன்னா இப்பயும் பத்திரமா வீட்டை பார்த்துக்க. நீ போடுற பழைய சோளத்துக்கு இது மாதிரி உட்காந்துருக்கிறதே பெருச்சு. நீ ஆமாம், இது சொல்கிறதும் கரெக்டு தான். இதை திட்டவும் முடியாது. ஏன்னா நம்மளே 2 மாதமாக வேலைக்கு போகலை. என்றைக்கு நம்ம பாஸ் வேலையை விட்டு தூக்குவான்னு வேற தெரில. இன்றைக்கி ட்ரெயினை மிஸ் பண்ணுறோன்னா இதோட 2 மாதம் 1 நாள் ஆகிவிடும். ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்கா? ஆமாம்ல, ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்கும். சரி, வேகமாக போவோம். எங்கடா ரயில்வே ஸ்டேஷன்னு போர்டை போட்டிருப்பாங்க. அங்கே தான் வண்டியை இது பண்ணணுன்னு போலீஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இங்கே தான் இருக்குது. வண்டியை திருப்பிடாமாப்ல. வேகமாக போய் இங்கே வண்டியை நிப்பாட்ட வேண்டியதான். சரி, இங்கே நிப்பாட்டிட்டு நேராக போவோம். ஓடுறா. யார்ரா அவன்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வரேன், நீ நடந்து போயிட்டுருக்கேன். அந்தாண்ட போடா. யாரா நீ என்னையே தள்ளி விட்டுட்டு போகிற? இருக்கிற அவசரத்துக்கு தள்ளி விட்டானே இது பண்ணேன். ஆனால் இது அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த குண்டங்கள் தானே? அங்கில், ட்ரெயின் போயிடுச்சான். தம்பி, இன்னும் ட்ரெயின் போகலப்பா. நீ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க. அங்கே ட்ரெயின் வருது பாரு. ஆமாம், சவுண்டு கூட கேட்குது. சரி, இங்கே நின்றுக்க வேண்டியதான். என்ன இப்படி பார்க்குறான்? டேய், ட்ரெயின் தானடா அது. சரி, இங்கே வந்து நிற்பான். இந்த இடத்துல நிற்போம். அந்த ஒயிட் லைனை தாண்டி போனால் ட்ரெயினை அடிச்சு தூக்கிடும். என்னடா ட்ரெயின் எடுக்கிறீங்க? ஐயோ, ஒயிட் லைனில் தெரியாமல் நிற்காமல் இருந்துட்டோம் போல். என்னப்பா? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த ட்ரெயின் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். ஆமாப்பா தம்பி, நீ சொல்கிறது கரெக்டு தான். எப்பட்றா நான் ட்ரெயினை மிஸ் பண்ணேன்? இத்தனை நாளாக மிஸ் பண்ணேன். எப்போ ட்ரெயின் வரும்னு கரெக்டாக டைமுக்கு வர தெரியல மாட்டேங்குது. ஏமாம, இது வேற ஒன்று. வண்டியை திருப்பு. நேராக இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். எர்றா வண்டியை. வழியை விட்ற ஆட்டோக்காரா. நம்ம கேம் ஸ்டார்டிங்லேயும் இதே ஆட்டோவை வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வேகமாக போக வேண்டியதான். நேராக போகணுமா ரைட்டில் போகணுமா? நேராக தான் போகணும். அது சரி, இது என்ன இடம் புதுசாக இருக்குது? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வரவே மாட்டோமே. போலாம். ஓடு. பஸ்காரா நவுறா. இவ்வளோ பொறுமையாக போனீங்க. நான் போய்டுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். ஏம்மா, இது வேற ஒன்று. வண்டியில் பிரேக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. போய் என்னைக்கு என் மேலேயோ விட போகிறனோ. எனக்கு இதெல்லாம் பத்தாது. வேகமாக ஓவர்டேக் பண்ணிட்டு தான் போகணும் போல். வேகமாக வண்டியை விட வேண்டியதான். அப்பா, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் போலீஸ் ஸ்டேஷனை வந்துட்டோம். அப்படியே இங்கேருந்து வந்துட்டோமா? என்னடா கிளிச் ஆகிடுச்சு போலையே. சரி, வந்துட்டோம் போல். ஐயோ, என்ன பிரேக் பிடிக்கல. ஐயோ, எங்கடா இருக்கேனா? என்ன இந்த ரூம்லேருந்து வரேன்? தம்பி, நீ மயங்கி விழுந்துட்ட. உன்னை காப்பாற்றி நாங்கள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சுருந்தோம். நன்றி போலீஸ் சார். நான் இங்கே இது பண்ணனா வந்தேன். அதை பண்ணிட்டு போயிடுறேன். அப்பா, போலீஸ் கேட்ட மாதிரி நல்ல போலீஸ் தான் நம்மளை காப்பாற்றினாரு. இது பண்ணிட்டு போயிடலாம்.
இந்த வண்டிக்கு பிரேக்கு பிடிக்கலன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். கூட்டிகிட்டு வந்து முட்டி இங்கேயே விடுவோக்கினா போலீஸ் இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். சரி வண்டியை திருப்பி. இங்கேருந்து ஈஸியாக தான் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ரூட்னால் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரூட் தான். நம்ம போவோம். ஏய் என்னாச்சு? ஏய் வழியை விடுங்கடா. இவனும் கரெக்டாக தான் வந்திருப்பானுவா. நம்ம தான் இது பண்ணிட்டு போயிருப்போம். ஏம்மா என்ன வண்டியில் பிரேக் பிடிக்கல? அம்மா எங்கடா நான் இருக்கேன்? இவனும் யாரு? ஆஹா இவனை ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிட வந்திருக்கானு மொபைலில் இருக்கு. அதில் இவன் யார் முதல்ல? நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த மேப்பில் உள்ள அந்த பேங்க்கை தான் நம்ம கொள்ளடிக்க போகிறோம். ஓகே சார். அது சரி, நம்ம எந்த பேங்க்கு கொள்ளடிக்க போகிறோம்? இந்த ஊரில் 2 பேங்க் இருக்குது. எஸ், நீ சொல்கிறது கரெக்டு தான். அட என்னடா இது, பேங்க்கை கொள்ளடிக்க போகிறேன்னு சொல்கிறான். வாங்க நம்ம இப்போ பேங்க்கை கொள்ளடிக்க கிளம்பலாம். இந்த ரூட்டில் தான் இருக்குது அந்த இடம். ஆனால் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. அப்புறம் சவுண்டு போட்டு மாட்டிக்கிட்டோன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஆஃபீஸர். ஆஃபீஸரு என்ன நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு போலீஸ் இதுலேருந்து தான் ரிட்டையர்மெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. போலீஸ் இதில் இருந்து ஒரு யூஸும் இல்லை. ஒழுங்கா வா. ஓகே ஆஃபீஸரு. ஆஃபீஸர் இப்போ நம்ம எங்கே போனோம்? இங்கே தான் என்னோடய கார் ஒன்றத்தை நிப்பாட்டி வச்சுருந்தேன். இங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ எங்கே? வந்துட்டோம். ஏறுங்க வந்து. ஏய் எங்கடா எங்களை ஏற விட மாட்டேங்கிறீங்க? ஏய் நான் தான் முன்னாடி. ஏச்சி ஒழுங்கா வாங்க. வந்துட்டானுங்க. இப்போ வண்டியை எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். வண்டியை திருப்பிடா மாப்பிள்ள. எவன்டாம இங்கே இத்தனை மரத்தை நட்டு வச்சதோ, வேகமாக போக வேண்டியதான். ஏய் எவன்டாம குறுக்க வரான். இதனால இந்த பக்கம் வரதே இல்லை. ஏய் அமைதியாக வாங்க. இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. வேகமாக போகணும். அப்பா போலீஸ் ஸ்டேஷனை எப்படியா நம்ம தாண்டிட்டோம். வேகமாக அந்த பேங்க்குக்கு போக வேண்டிய ரூட் மேப்பில் நம்ம லிங்க் அமுச்சு விட்டாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே பாஸ், நீங்கள் சொன்ன எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏய் என்ன நீ இந்த பாஸுக்கே சப்போர்ட் பண்ணுற? தம்பி என்னப்பா சொன்னீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீ சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். இப்போ நான் பண்ண போகிற செயலில் நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆக போகிறீங்க. வாங்க நம்ம அந்த பேங்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பேங்க்கு தான். முன்வாசலில் போனால் நம்மளை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. நம்மள்கிட்ட கன்று கூட இல்லை. கன்று வாங்க லைசன்ஸ் வேணுமா? அரே பாஸே, நம்மளே ஒரு திருடுங்க, நம்மளுக்கு எதுக்கு லைசன்ஸ்? ஏய் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ண, லைசன்ஸ் இருந்தானா கன்று கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. மூடிட்டு என் பின்னாடி வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்கும். ஹேய் என்ன நீ பாஸை எடுத்து பேசுகிற? அப்படின்னா பேசாத. சோறு வேணுமா வேணாமா? அரே பாஸே, இந்த சோறு போடுறேன்னு சொல்லி தான் மிரட்டி வச்சுருக்க. என்ன போனியா இல்லையா? நான் போயிட்டேன். என் பேக்கெட்டில் கொண்டு வந்துட்டேன். அட இது என்ன ஓப்பன் ஆகிட்டே இருக்குது? வேகமாக வாங்க. இந்த வழியாக போனால் நம்ம கார் கிடச்சிரும். ஆனால் இப்போதைக்கு அந்த காரில் போக வேணாம். இங்கேலாம் என்னோட இன்னொரு கார் இருக்குது. அந்த கார் வழியாக நம்ம தப்பிச்சு போயிட வேண்டியதான். எங்கே அந்த காரு? இங்கே தானே நிப்பாட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தான். ஒரு மாற்றம். என்னடா இந்த வாய்ஸை கேட்டு தானே அந்த கார் வரும்னு சொன்னான். எங்கே காணும்? ஒரு மாற்றம். வந்துருச்சு வாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து என் ஃப்ரெண்டு தான் போனான். ஏய் நான் தான் முன்னாடி. சி உட்காருங்க முதல்ல 2 பேரும். வாங்க போவோம். ஏய் ஓடுறம்போ ருக்குமணி வண்டி வருது. ஓகே, நம்மளோட சீக்ரெட் பிளேஸ் இந்த பார்க்குக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அவள்தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த பார்க்குக்கு போயிடுவோம். நம்ம இது பண்ணதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது சரி, மூட்டையில் தானே வைக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன பேக்கெட்டில் அள்ளி போட்டு வந்திருக்கீங்க? நாங்கள் வரும்போதே ஒருத்தவர் என்னை பார்த்துட்டாரு. அவரை அடித்து போட்டு வந்தோம். யாரும் இந்நேரத்துக்கு பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவர் இந்நேரத்துக்கு அந்த சூர்கேஸ் உள்ள தான் இருப்பார். ஐயோ என்ன ரொம்ப இழுத்து விட்ருக்கீங்களோ நீங்கள். ஒழுங்கா வாங்க. இந்த இடத்துல நின்னா நம்ம காசை பிரிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க. வேகமாக வந்து தொலைங்களேன். பாஸு, யாரோ நம்மளை வந்து அடிக்கிறாங்க. அதானே, யார் இவங்க? நம்மளை வந்து ஏன் தேவலாமல் அடிக்கிறாரு? அட போலீஸு. அப்பா யார் இதை பண்ணியிருப்பா? எங்களுக்கு தெரியல பாஸு. அது யாரு?
மே ஐ கம் இன்? இந்த மாதிரி தில்லுமுள்ள வேலை பண்ணுறவங்கள தான் பிடிக்க இந்த சீக்ரெட் ரூக் இருக்கான். நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்லாம் கிடையாது. முதல்ல இந்த கன் எடுப்போம். அவ்வளோதான், கன்று நம்ம கைக்கு வந்துட்டு முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவோம். ஆல்ரெடி ஒரு போலீஸ் வந்து சொல்லிட்டாரு. போலீஸ், எஸ்கூஸ் மீ. நான் தான் மிஸ்டர் ரூக் பேசுகிறேன். ஓகே. என்னது? ஓ அப்படியா, சரி. இந்த மாதிரி நல்ல பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க. தேங்க்யூ போலீஸ், நீங்கள் இருக்கிறதுனால தான் நாடு வளருது. ஓகே போலீஸ், இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த ட்ரெயின் பிரச்சனை. ஓகே தம்பி, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நாங்கள் ட்ரெயினை பத்திரமா பார்த்துக்குறோம். ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் போட்டுடுறேன் அவங்கள. ஒய், நீங்கள் மாட்டினீங்கடா இன்னைக்கு என்கிட்ட. ஒய் டாஜக், அவ்வளோதான், மாட்டினீங்களா? இதனால தான் திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் நம்ம வீட்டுக்கு. ஓகே. ஆனால் இது என்ன புது காராக இருக்குது? ஓடு, இனிமேல் ஸ்ப்ளெண்டர்னா வேணாம், புது காரை எடுத்துப்போம். இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து வாங்கியிருப்போம். இது பார்ட் 2. இப்போ நம்ம இந்த காரை எடுத்துக்க வேண்டியதான். எறா அந்த காரை திருப்புடா. சரி, போக வேண்டியதான் நம்ம இந்த காரை எடுத்துக்கிட்டு. என்ன, யாரை துரத்திட்டு வராங்க? சரி, ஏன் துரத்திட்டு வந்தாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டுட்டு அப்படியே இந்த கொலை பண்ணதுக்கு எஃப்ஐஆரும் கேட்டு புட்டு போயிடலாம். ஓடு ஓடு ஓடு, உள்ளே தானே ஓடு. எங்கடா போலீஸ்காரு? போலீஸ்கார் இங்கே தான் இருக்காரு. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறாங்கன்னா. சரி, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறோம். இப்போ கிளம்ப வேண்டியதான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு. ஓடுறம்போ ருக்குமணி வண்டி வருதே. வீட்டுக்கு வந்துட்டோமா? அங்கே தான் இருக்குது நம்ம வீடு. ஏம்மா, இந்த காரில் பிரேக்கு சரியில்லை. என்னைக்கு இதில் அடிபட்டு உழுவ போகிறோனோ. வண்டியை திருப்பு. வீட்டு கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. எங்கடா? ஐயோ, இதோட ஒரே தொல்லையாக இருக்குது. வண்டியை திருப்புடா. சரி, இதை நேராக நம்ம இடத்துக்குள்ள போய் வச்சிட வேண்டியதான். இங்கேயே வச்சுப்போம். சரி, வரட்டா.